அப்போ கேட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு எது சாதகமான நட்சத்திரம்? பொதுவாக கேட்டை நட்சத்திரமே இந்திரனுடைய நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரத்தில் தான் இந்திர பகவான் பிறந்திருக்காரு. ஸோ கேட்ட நட்சத்திரமே இந்திரனுடைய அவதார நட்சத்திரம். இதற்கு 6வது நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் பார்த்திங்கன்னா இந்திரனுடைய மனைவி இந்திராணி. அப்போ இந்த இந்திராணி பிறந்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அதனால் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அவிட்ட நட்சத்திரம் அன்று ஏதேனும் மாவு, தவிடு, புண்ணாக்கு தானம் செய்வது சிறப்பு. அதே மாதிரி வன்னி மர இலைகளை ஏற்கனவே காய வச்சுருக்கணும். அந்த வன்னி மர இலையை பறித்து காய வச்சுருக்கணும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காய வச்சுருந்து, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த வன்னி மர இலையை லேமினேஷன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கிறலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிங்கத்தின் மீது அமர்ந்துள்ள அம்மன் படம் இவங்க அந்த அன்னைக்கு இங்கே வாங்கி கொண்டு வந்து வீட்டில் சிம்ம வாகினி படம் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்வது. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம் சாதகமான நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் அன்று வன்னி மர இலையை ஏற்கனவே காய வச்சுருந்த இலையை லேமினேஷன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்ம வாகனத்தில் அமர்ந்த சிம்ம வாகினி படம் வீட்டில் வச்சு பூஜிப்பது சிறப்பு. அதே மாதிரி இந்த மாவு, தவிடு, புண்ணாக்கு அவிட்டம் மாவு நட்சத்திரம். ஸோ அவிட்டம் கேட்டைக்கு 6வது நட்சத்திரம். இந்த மாவு, தவிடு, புண்ணாக்கு தானம் கொடுக்கறது மிக மிக சிறப்பு. நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணியாச்சு, நிறைய அப்ராடுக்கு முயற்சி பண்ணியாச்சு, நிறைய குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணியாச்சு, நிறைய பரிகாரம் செஞ்சாச்சு. அவங்க இதை செஞ்சு பாருங்கள்.